ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2018 வெளியான ரெடி பிளேயர் 1ன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேண்டசி கலந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் கதை. ப்ரோ, இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டேன், அப்புறம் இதுக்காக நீங்க எதை ரிவ்யூ பண்றீங்க? ஆக்சுவலா அதுக்கான ரீசன் ஒண்ணுதான். என்னதான் 2-3 பெரிய சேனல் இந்த படத்தை போட்டிருந்தாலும் கூட அவங்க யாருமே கதையை ஒழுங்கா சொல்லல. எக்கச்சக்கமான மிஸ்டேக், அதுலயும் நிறைய ஹிடன் டீடைல்ஸ் சொல்லாம விட்டுருப்பாங்க. அந்த ஒரே காரணத்தால மட்டும்தான் நான் இந்த கதையை போடுறேன். கூடவே நானும் இன்னைக்கு தான் இந்த படத்தை முதல் முறையா பார்த்தேன். அதனால ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே எனக்கு சூப்பர் ஹீரோக்கள்ல ஃபிளாஷ்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே உங்களுக்கு எந்த சூப்பர் ஹீரோவை பிடிக்குங்கிற விஷயத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஆரம்பத்துல வருஷம் சரியா 2045, அதாவது எதிர்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு கதை. கொலம்பஸ்னு ஒரு நகரம். மனித உலகமே அழிவை நோக்கி போனதால மக்கள் சின்ன சின்ன கண்டெய்னர்ல தான் ஒரு இடிபாட்டுக்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனுக்கு அம்மா அப்பான்னு சொல்லி யாரும் கிடையாது. இப்ப வரைக்கும் சித்தியோட வீட்டுல தான் பணம் கொடுக்காம வாழ்ந்துட்டு இருக்கான். காலையில விடிஞ்சதுமே பேக தூக்கிட்டு நம்மால் கிளம்புவான். அப்ப வழியில சின்ன குழந்தைகள்ல இருந்து பெருசு இலசுன்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம VR கிளாஸ் மாட்டிக்கிட்டு வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இந்த கேமோட பேரு ஓஎஸ்எஸ். மனித உலகம் அழிவுக்கு போனதால மக்களுக்குள்ள இருந்த கவலைகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சோ அவங்களோட கவனத்தை சிதறடிச்சு மன நிம்மதியை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஹாலிடேன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய விஞ்ஞானி இந்த வீடியோ கேமை உருவாக்கினாரு. சொல்ல போனா அவரை தான் நம்ம ஹீரோ தன்னோட சூப்பர் ஹீரோவா நினைச்சிட்டு இருக்கான். பேக தூக்கிட்டு வந்த ஹீரோ பக்கத்துல இருக்க இடிபாட்டுக்குள்ள பூந்து அங்க இருக்க ஒரு சின்ன வேனோட கதவை திறக்கிறான். உள்ள இவனுக்காக வீடியோ கேம் செட்டப்லாம் இருக்கு. முதல்ல தன்னோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணிட்டு அங்க இருக்க VR கிளாஸ் எடுத்து மாட்டிப்பான். அடுத்த நிமிஷமே இவன் அந்த கேமிங் உலகத்துக்குள்ள வந்துட்டாங்க. இந்த உலகத்துல நம்ம நினைக்கக்கூடிய இதை வேணா செய்ய முடியும். உதாரணத்துக்கு நம்ம உருவத்தை ஆணாவோ பெண்ணாவோ மாத்த முடியும், அரக்க மிருகமாவோ மாத்த முடியும். பொதுவா ஒரு வீடியோ கேம்ல ஒரு பிளானெட்டை மட்டும் தான் காட்டுவாங்கல்ல. ஆனா இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பிளானெட்ஸ் இருக்கு. அங்க நொடி பொழுதுல இவங்களால டிராவல் பண்ணியும் போக முடியும். ஆனா இதுல இருக்க ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? இந்த கேமை விளையாடக்கூடியவங்க என்னதான் ஒன்னா விளையாண்டாலுமே அவங்களோட பேரு, வீட்டோட அட்ரஸ்னு எதுவுமே தெரியாது. உண்மையான அடையாளத்தை கூட கேமுக்கு வெளியில மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. அப்பதான் ஹீரோவோட கேமிங் உருவத்தை காட்டுறாங்க. இவனை ஷார்ட்டா ஜேட்னு மைண்ட்ல வச்சுப்போம். உடனே கேம்குள்ள இருந்து தான் ஃப்ரெண்டான பைல்வானுக்கு கால் பண்ணுவான். டே மச்சான், இன்னும் 20 நிமிஷத்துல மேட்ச் ஆரம்பிக்க போகுது. நீ ரேசிங்க்கு வரியா இல்லையா? அடே வெயிட் பண்ணு, நான் பிளானட் டூம்ல இருக்கேன். சரியா 10 நிமிஷத்துல நான் மேட்ச்ல வந்து கலந்துப்பேன். ஆக்சுவலா இந்த பிளானட் டூம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு இடம். எப்ப பாரு இந்த இடத்துல ஏதாவது ஒரு காரணத்துக்காக வார் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா பைல்வான் இங்க வந்தது அந்த வார்ல ஜெயிக்கிறதுக்காக இல்ல. இங்க இருக்கக்கூடிய நிறைய எதிரிகளை அழிக்கும் போது அது மூலமா இவனுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தை பயன்படுத்தி கேமிங் உலகத்துல ஏதாவது வாங்கினானா அது நிஜ உலகத்துல இருக்க வீட்டோட அட்ரஸ்க்கே டெலிவரி ஆகும். அதுக்குன்னு வெடிகுண்டெல்லாம் அனுப்புவாங்களான்னு கேட்டா கிடையாது. கேமிங்காக பயன்படுத்தக்கூடிய சூட்ஸ், அப்புறம் அந்த கேம் பாக்ஸ், அந்த மாதிரி பொருளை மட்டும் தான் அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கும் பைல்வானுக்கும் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தனை ஷார்ட்டா நிஞ்சான மைண்ட்ல வச்சுப்போம். இன்னொருத்தன் பார்க்க நல்லா மெலிஞ்சு போய் பச்சை நிறத்துல இருக்கான்ல, இவனை ஷார்ட்டா பிளக்கா பையன் மைண்ட்ல வச்சுப்போம். சரி, எதுக்காக இந்த முறை வார் நடக்குதுன்னு பார்க்கும்போது பழங்கால ஒரு மந்திர பொருள். ஆக்சுவலா அது ஒரு ரோபோட்டிக் கிளவுஸ். இது மட்டும் யாரோட கைக்காவது கிடைச்சதுன்னு வைங்களேன், சரியா 2 நிமிஷத்துக்கு ஒரு மிகப்பெரிய ராட்சச ரோபோவா மாற முடியும். அதனால பிளக்கா பையனும் நிஞ்சாவும் அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வருவோன்னு அதே இடத்துல சண்டை போடுவாங்க. ஆனா பைல்வானும் ஹீரோவும் மட்டும் இப்ப நேரா ரேசிங் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. பொதுவா இந்த கேம் விளையாடுறதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய அட்வென்ச்சரோ பார்க்கக்கூடிய அற்புதமான காட்சிகளோ கிடையாது. 2025ல சயின்டிஸ்ட் கேம் உருவாக்குனதுக்கு அப்புறமா சில வருஷங்களுக்கே இறந்து போயிட்டாரு. அப்பதான் இவரோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் கூடவே நெருங்கிய நண்பன் பென்னோட உதவியால ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. அதை இந்த ஓஎஸ்எஸ் கேம் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்க்கும் போட்டு காட்டுவாங்க. அதுல என்ன வருது பாருங்க. இந்த வீடியோவை பாக்குற இந்த நிமிஷத்துல கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதே டைம்ல நான் இறந்து போனதால இந்த கேமை பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தேவை. என் ஃப்ரெண்டுக்கு வேணுமான்னு கேட்டேன். ஆனா அவன் ஆரம்பத்துல இருந்தே பேர் புகழ விரும்பாத ஒரு ஆளு. அதனாலதான் நான் ஒரு முடிவெடுத்தேன். நீங்க விளையாடக்கூடிய இதே கேமுக்குள்ள நான் ஒரு சக்தி வாய்ந்த ஈஸ்டர் எக்கை மறைச்சு வச்சிருக்கேன். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க 3 விதமான சாவிகளை கண்டுபிடிக்கணும். முதல் சாவியை கண்டுபிடிக்கும் போதே 2வது சாவியை கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த ஒருத்தன் 3 விதமான சாவிகளையும் ஒன்னா கண்டுபிடிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் ஈஸ்டர் எக் கிடைக்கும். கூடவே இந்த ஒட்டுமொத்த ஓஎஸ்எஸ் கம்பெனியோட ஓனராவும் மாறிடுவான். இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் கொலம்பஸ் மக்கள் அந்த கேம் மேல அதிகமா ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் 3 விதமான சாவிகளை கண்டுபிடிக்கவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முதல் சாவியை கண்டுபிடிக்கிறதுக்காக நடக்கக்கூடிய போட்டி தான் ஹீரோவும் பைல்வானும் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்க ரேசிங் கேம். ஆக்சுவலா இங்க இவன் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான மக்கள் இந்த போட்டியில கலந்துருப்பாங்க. அதுலயும் முக்கியமா நம்ம கதையோட மெயின் வில்ல தன்னோட ஆளுங்களையுமே இந்த ரேசிங் கேங்ல இறக்கி விட்டுருப்பான். இவங்களுக்கு பேருன்னு எதுவும் கிடையாது, வெறும் நம்பர்ஸ் வச்சு மட்டும் தான் அடையாளப்படுத்துவாங்க. சரி, எதுக்குடா வில்ல இதையெல்லாம் பண்றான்னு பார்த்தா இந்த ஒட்டுமொத்த VR கேமையும் சொந்தமாக்க தான் இது எல்லாமே. ஒருவேளை அது மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க இருக்க மக்களால நல்லபடியா கேம் விளையாடவும் முடியாது, அவங்களோட நிம்மதியான வாழ்க்கையும் கெட்டு போயிடும். ஆனா வில்ல மட்டும் செல்வ செழிப்பான கோடிக்கணக்கான சொத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழுவான். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நம்ம சயின்டிஸ்ட் ஹாலிடே இருக்கார்ல, அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா தன்னை மாதிரியே ஒரு ஆளை ஒரு கேமிங் கேரக்டரா உருவாக்கி வச்சுட்டு தான் இறந்து போயிருப்பாரு. அந்த தாடிக்கார உருவம் தான் கேம்ல இருக்க ஆளுங்களுக்கு
பைல்வானுக்கு வழிகாட்டியாவும் இருக்கு. அதுக்கப்புறமா ரேஸும் ஆரம்பிக்க போகுது. அப்பதான் பைல்வானும், டேய் உனக்காக இடம் பிடிச்சு வச்சிருக்கேன், காரை எங்கேயே போட. ஆனா ஹீரோவோட சிஸ்டம்ல காரோட ஃபியூல் கம்மியா இருக்குன்னு காட்டுது. டே மச்சான் நீ முன்னாடி போடா, நான் பின்னாடி வரேன். அட பாவி, ரேஸ்ல இறந்து போற ஆளுங்க கிட்ட இருந்து காயின்ஸை திருடி அதை வச்சு ஃபியூல் போட போற, என்ன ஒரு மானங்கிட்ட புத்தி. ஆனா ஹீரோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம பேக்ல இருந்து ஒரு குட்டி கார் பொம்மையை தூக்கி போடும்போது அது டக்குன்னு ஒரு பெரிய காரா உருமாறிடுச்சு. அப்பதான் பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு பைக்ல வந்து நிப்பா. அவளோட உதட்ட பார்த்ததும் போதும் பயப்புள்ள காதல் வலையில விழுந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புள்ள தான் நம்ம கதையோட ஹீரோயின். அதுக்கப்புறமா ரேஸும் ஆரம்பிக்குது. படு வேகத்தோட எக்கச்சக்கமான கார்கள் கடந்து போயிட்டு இருக்கு. தரைக்குள்ள இருந்து தடுப்பு சுவர்கள் மேல வருது. ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயின் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆனா எல்லா விதமான ஆபத்துக்கள்ல இருந்தும் ஹீரோயினும் தப்பிச்சிட்டு இருக்காங்க. சரி பைல்வானுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அவன் தன்னோட கையாலேயே உருவாக்கின ட்ரக்க கொண்டு வந்திருக்கான். ஒரு பட்டனை பிடிச்ச அமுக்குனா போதும் கூர்மையான ரம்பங்கள் வெளியில வந்து குறுக்க இருக்க காரையே துண்டா வெட்டி கொள்ளுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களோட காசு, அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள்னு எல்லாமே சாகடிச்ச ஆளுக்கு போயிடும். சோ கடைசியா கார்ல வந்த ஹீரோ இறந்து போனவங்களோட நாணயங்கள் எல்லாத்தையுமே அலேக்கா கார்ல தூக்கி அப்படியே அதை ஃபியூலா மாத்தி போட்டுப்பான். தக்காளி எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அப்ப பைல்வானை கூப்பிட்டு, டே மச்சான் நீ அதை பாத்தியா? பாத்தனே, அந்த புல்ல பயன்படுத்தக்கூடியது ஒரு ஹைப்பர் ஸ்பீட் பைக். அட மெட்டல் மண்டையா, நான் சொன்னது பைக் இல்லடா, அந்த புள்ளைய அவளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. எனக்கு என்னமோ அவ ஆர்டிமிஸ் நினைக்கிறேன். முதல் 100 வரிசையில இருக்க சிறந்த பிளேயர்கள்ல அவளும் ஒருத்தி. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு கேமுக்குள்ள ஒரு டைனோசர் வந்துருச்சு. வர்ற கார்ஸ் எல்லாம் வெத்தலை பாக்க மாதிரி வாயில போட்டு முழுங்கிட்டு இருக்கு. ஒரு வழியா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு வரும்போது கண்ணுக்கு முன்னாடி கிங்காங் நிக்குது. அட ஆமாங்க, இந்த பைபிளைங்க வேற வேற படத்துல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை தங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த கேமுக்குள்ள கொண்டு வந்திருக்கானுங்க. நிறைய பிளேயர்ஸோட காரையெல்லாம் அடிச்சு உடைச்சு அங்க இருக்க பாலத்தையும் நொறுக்கி விட்டுருச்சு. இது மூலமா நம்ம பைல்வான் பாதியிலேயே ஸ்டாப் ஆயிடுவான். ஆனா ஹீரோயின் கிட்ட பைக் இருக்குல்ல, சோ ஸ்பீடா வந்து தாவும் போது இவளும் ஹீரோவை மட்டும் பாலத்தை கடந்து இன்னொரு பக்கத்துக்கு போயிடுவாங்க. கண்ணு கட்டுற தூரத்திலேயே பினிஷ் லைன் இருக்கு. சரி ஹீரோ எப்படியாச்சும் இதுல ஜெயிக்க போறான்னு பாக்கும்போது கரெக்டா அந்த கிங்காங் உள்ள வந்து நிக்குது. நல்ல வேலை சடன் பிரேக் அடிச்சதால ஹீரோ உயிர் படைச்சிருவான். அப்ப கிங்காங்க பாருங்க, இதுக்கப்புறம் எவனும் நம்ம பக்கத்துல வரமாட்டான்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த குழிக்குள்ள உட்காந்துரும். ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோயின் குறுக்க இருக்க மேட்டு மேல வண்டியை ஏத்தி எப்படியாச்சும் அந்த பினிஷ் லைனுக்கு போலான்னு பாப்பா. அப்ப ஹீரோ உள்ள போந்து வேணா அங்க கிங்காங் இருக்குன்னு கத்துவான். ஆனா அவளுக்கு அது கேட்கல. சோ வேற வழி இல்லாம ரன்னிங்ல போகும்போதே அவளோட கையை பிடிச்சு காப்பாத்திடுவான். இது மூலமா பைக் மட்டும் வானத்துல பறக்க மறைஞ்சிருந்த கிங்காங் அந்த பைக்கை ஒரே நொடியில நசுக்கி கீழே போட்டுருச்சு. இங்கதான் ஹீரோயினும் ஹெல்மெட்டை கழட்டும் போது ஹீரோவுக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. உன்னோட உதவிக்கு நன்றி. அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஆமா உங்க பேரு ஆர்டிமிஸா? ஆமா, இப்ப அதான் ரொம்ப முக்கியம் பாரு. என்னோட பைக் அந்த குரங்கு உடைச்சிருச்சு. இதை சரி பண்றதுக்கு கண்டிப்பா நிறைய செலவாகுமோ? அட கவலைப்படாதமா, என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி வேலையில கை தேர்ந்த ஆளு. வா அவங்கிட்ட அவனை கூட்டிட்டு போறேன். கண்டிப்பா அவன் பைக்கை சரி பண்ணி கொடுப்பான். சரின்னு இப்ப இந்த இடத்த விட்டு பைல்வானோட கெரேஜுக்கு வராங்க. பையன் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ரோபோவை உருவாக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தன்னோட பைக்கை கொடுத்ததுமே அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடு, நான் இதை உடனே உருவாக்கி கொடுக்குறேன்னு பைல்வான் உள்ள போயிடுவான். அப்பதான் சந்தேகத்துல ஹீரோயினும், ஆமா உன்னோட கேமிங் பேர் என்ன? அதுவா ஃபசல். நீயும் நானும் பினிஷ் லைனுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தோம். ஒருவேளை உனக்கு அந்த ஈஸ்டர் எக் கிடைச்சா அதை வச்சு நீ என்ன பண்ணுவ? அதுவா, நான் ஒரு பெரிய பங்களாவுக்கு குடி போவேன். எனக்கு தேவையான எல்லாத்தையுமே வீட்டுல வாங்கி வைப்பேன். சரி நீ என்ன பண்ணுவ? உனக்கு அந்த வில்ல மார்க்கஸ பத்தி தெரியும்ல, அவன் இந்த கேமிங் உலகத்தையே மாத்த ஆசைப்பட்டு இருக்கான். அவனோட கைகள்ல மட்டும் இந்த 3 சாவியும் கிடைக்கவே கூடாது. சோ என்னால முடிஞ்ச வரைக்கும் அவன் கைக்கு அந்த சாவி போக விடாம தடுக்க தான் நினைப்பேன். ஹீரோயின் தனக்காக எதையும் யோசிக்காம பொதுநலமா யோசிக்கிற விஷயத்த பார்த்து ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. கரெக்டா பைல்வானும் பைக்கை சரி பண்ணியாச்சுன்னு சொல்ல, சரி தம்பி உன்னை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு தலையில இருக்க VR கிளாஸ ஹீரோயின் கலட்டின அடுத்த நிமிஷமே அவளோட உருவம் டக்குன்னு மறைஞ்சு போயிடும். அதே டைம்ல ஹீரோவை அவனோட சித்தி கூப்பிடுற மாதிரியும் சத்தம் கேக்குது. சோ இப்ப இவனும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். நேரா சித்தி வீட்டுக்கு வந்தா அங்க அவளோட பாய் ஃப்ரெண்டு யார கிட்ட என் கிளவ்ஸ் கிழிச்சேன்னு ஹீரோவா அடி அடி நடிக்கிறான். தடுக்க பார்த்த சித்திக்கு மூஞ்சு மேலேயே ஒரு குத்து. சித்தி அவன் உங்களுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் இதுக்காக அவன் கூட வாழ்றீங்க? அந்த ஈர வெங்காயம்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை மட்டும் பாரு. இன்னொருக்கு என் பாய் ஃப்ரெண்ட பத்தி தப்பா பேசினேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன். பயங்கர சோகத்தோட ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். நைட்டு நிம்மதியா தூங்க கூட முடியல. கட் பண்ணா காலையில விடியுது. நேரா கேம்குள்ள வந்த ஹீரோ முதல் சாவியை எடுக்க விடாம தடுக்கக்கூடிய அந்த கிங்காங்க கடந்து போறதுக்கு வேற ஏதாவது ரகசிய பாதைகள் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சயின்டிஸ்ட் தன்னோட ஞாபகங்களை கேமுக்குள்ளேயே ஒரு பெரிய ரூம்ல வச்சிருப்பாரு. சோ இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவனுக்கு வழிகாட்டுறதுக்காக அங்க ஒரு ரோபோவும் இருக்கு. இத ஷார்ட்டா மெக்கான்னு மைண்ட்ல வச்சுப்போம். தம்பி இந்த முறையும் நீ அதே வீடியோ தான் பார்க்க போறியா? ஆமா. சரின்னு மெக்காவும் அந்த வீடியோவை பிளே பண்ணி காட்டும் போது 2025ல கேம் ரிலீஸ் ஆகி மக்களோட பார்வையில பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. என்னதான் ஒரு பக்கத்துல சந்தோஷம் இருந்தாலும் கூட ஹாலிடேவுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு மட்டும் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதனால பக்கத்துல இருக்க பெண்ணை பார்த்து, ஒருவேளை நம்ம இந்த கேமிங் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்தோமோ அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும்ல, கார்ல கியர் போட்டு ரிவர்ஸ்ல போற மாதிரி. இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொன்னதுமே ஹீரோவுக்கு ஒரு சின்ன டவுட் உருவாகுது. ஒருவேளை ரேசிங்ல ஜெயிக்கிறதுக்கு இதான் ஹிண்டா இருக்கும் போலன்னு அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே நேரா ட்ராக்குக்கு வந்துட்டான். அப்ப கரெக்டா ஹீரோ இன்னும் அங்க வந்துட்டா. என்னப்பா இன்னைக்காச்சும் இந்த கேம்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பதிலே சொல்லாம அமைதியா இருக்கான். டேய் உன் மூஞ்சே சரியில்லை, எப்படி
ஜெயிக்க போறோங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிட்டியா? ஒழுங்கா அதை என்கிட்ட சொல்லு. ஆனா ஹீரோ பதிலே சொல்லாம அமைதியா இருப்பான். கேமும் இப்ப ஆரம்பிக்குது. மொத்த பிளேயர்ஸுமே கார் எடுத்துக்கிட்டு நேரா முன்னாடி போவாங்க. ஆனா ஹீரோ ஹாலிடே சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு கியரை ரிவர்ஸ்க்கு மாத்தி ஆக்சிலேட்டரை கொடுப்பான். கண்ணு கிட்ட தூரத்துல வெறும் சுவர்கள் மட்டும் தான் இருக்கு. நம்மால அதுல போய் இடிக்க போறான்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு ரகசிய கதவு திறக்குது. பிளேயர்ஸோட காரெல்லாம் மேலதான் போயிட்டு இருக்கு. அதை ஹீரோவால கீழே இருந்தபடியே பார்க்க முடியுது. அவங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு ஆபத்துமே கீழே இருக்கக்கூடிய ஹீரோவுக்கு வரல. அப்படின்னா ஹாலிடே விட்டுட்டு போன குறிப்பு இதாங்கிற விஷயம் ஹீரோவுக்கு புரிஞ்சு போச்சு. இது மூலமா ரொம்ப அசால்ட்டாவே கிங் காங் கையில கூட மாட்டாம பாதுகாப்பா நம்மால பினிஷ் லைனுக்கே வந்துட்டான். இப்ப வரைக்கும் யாருமே ஜெயிக்க முடியாத சாவியை கண்டுபிடிக்கிற ரேஸ்ல நம்ம ஹீரோ தான் முதலிடத்துல வந்திருக்கான். அதனால ஹாலிடேவோட தாடிக்கார உருவமே முன்னாடி வந்து இந்தப்பா இந்த கேம்ல ஜெயிச்சதுக்கான சாவி கூடவே ரெண்டாவது கேமுக்கான குறிப்பையும் அவனோட கையில ஒப்படைக்கிறாங்க. என்னதான் ஒரு பக்கத்துல ஹீரோவுக்கு ஜெயிச்சிட்டோங்கிற சந்தோஷம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்துல வில்ல யாருன்னே தெரியாத ஒரு பொடியன் எப்படா இந்த கேம்ல ஜெயிச்சான், ஒழுங்கா அவன் யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க சொல்றான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு கேம்குள்ள இருக்க ஹீரோ பைல்வானை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கான். இங்க இவனுக்கு தேவையான ஒரு சில வெடிமருந்துகளையும் சின்ன சின்ன பசில்ஸையும் வாங்கிப்பான். அப்ப கண்ணுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பாம் இருக்கு. ஆனா இது வாங்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நிறைய பணம் செலவாகும். இதை வச்சு ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சாகடிக்க முடியாது. இந்த கேம்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிளேயர்ஸையும் சாகடிக்க முடியும். அதனாலதான் இதுக்கு இவ்வளவு காசு. என்னதான் கேம்குள்ள பைல்வான் ஒரு நெருக்கமான ஃப்ரெண்டா இருந்தாலும் கூட ஹீரோ அந்த பைல்வானை நேருக்கு நேரா பார்த்தது கிடையாது. கட் பண்ணா அடுத்து வில்லனோட லேப காட்டுறாங்க. இப்ப அவ ஒரு சூட்டை மாட்டிக்கிட்டு கேமிங் உலகத்துக்குள்ள வரான். கண்ணுக்கு முன்னாடி ஒரு மண்டவோடு மகாமுடி நிக்கிறான். என்னாச்சு, கொடுத்த வேலை முடிஞ்சுதா? ரொம்ப நல்லபடியாவே. ஆனா இதுக்கு எனக்கு 3 மடங்கு பணம் அதிகமா வேணும். சரி சரி தர. முதல்ல அந்த ஆர்புக்கு என்னாச்சு? தோ பெட்டிக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. இது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான மந்திர பொருள். சரி அப்படின்னா பாதுகாப்பா இதை நீயே வச்சிரு. சரியான நேரம் வரும்போது அதை எங்க எப்படி பயன்படுத்தணும்னு நானே சொல்றேன். அது மட்டும் இல்ல, முதல் சாவியை கண்டுபிடிச்ச அந்த கேமிங் கேரக்டரான ஃபசில் அவன் யாரு, அவனோட நிஜ பேர் என்னங்கிற விஷயத்த நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். பதிலுக்கு அந்த குல்லா மட்டையனும் சரின்னு சொல்ல அடுத்த நாள் காலையில விடியுது. தான் எப்படி அந்த ரேசிங் கேம்ல ஜெயிச்சானோ அதே மாதிரியே பைல்வான், ஹீரோயின், பிளகா பையன், அப்புறம் லாஸ்டா நிஞ்சா இவங்க எல்லாருக்கும் அந்த டிப்ஸை கொடுத்து அவங்களையும் இப்ப முதல் சாவியை எடுக்க வச்சுட்டான். இவங்க பண்ற விஷயத்த அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணி இப்ப வில்லனோட ஆளுங்களும் அந்த சாவியை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ரெண்டாவது சாவியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ என்னன்னு கவனிக்கும் போது கடந்த காலத்தை மறந்தா நல்லா இருக்கும்னு அந்த பேப்பர்ல எழுதிருக்கு. ஹாலிடே எதை பத்தி சொல்றாருன்னு புரியாம அவர் சம்பந்தப்பட்ட நிறைய போட்டோஸையும் பேப்பரையும் ஒட்டி வச்சிருப்பான். சோ இப்ப அதெல்லாம் கவனிக்கும் போது ஒரு போட்டோல அந்த ஹாலிடேவோட ஃப்ரெண்டு பென்னும் அவரோட ஒய்ஃபும் ஒன்னா இருக்க மாதிரியான ஒரு போட்டோ இருக்கு. கட் பண்ண அடுத்த நாள் காலையில மறுபடியும் ஹாலிடே சம்பந்தப்பட்ட மெமரிஸை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேரா அந்த ஜேர்னல்ஸோட பில்டிங்க்கு வந்திருப்பான். ஆனா உள்ள வந்ததுமே கேமிங் விளையாடக்கூடிய மத்தாளுங்க, நீ ஒரு ஹீரோ, ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ தான் இந்த கேம்ல முதல் முறையா ஜெயிச்சிருக்க அப்படி இப்படின்னு ஹீரோவை தலைக்கு மேல வச்சு கொண்டாடுவாங்க. அதுலயும் நாளுக்கு யாரக்க ஒருத்தன் ஹீரோவை தனியா கூப்பிட்டு தான் உடம்புக்குள்ள இருந்து ஒரு ஏலியனை வெளியில கொண்டு வராங்க. ஐயோ இவன் நம்மள போட்டு தள்ள போறான்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த நாளுக்கு யாரக்க உடம்புக்குள்ள இருந்து டக்குன்னு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வெளியில வரா. டே முட்டாள், இது உண்மை நினைச்சு பயந்துட்டியா? பைத்தியம் பைத்தியம், அடச்சா உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. சரிவா நம்ம மெமரிஸ பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டாவது குறிப்புல கடந்த காலத்தை மாத்தினா நல்லா இருக்கும்னு தான் எழுதிருப்பாங்க. அதனால கேமிங் ஆரம்பிக்கிறதுக்கு சரியா 6 நாளைக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே வீடியோஸா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இந்த ஹாலிடேவுக்கு கீழே ஜூனியரா ஒருத்த வேலை பார்த்திருக்கான். யாருன்னு தெரியுதா? நம்ம கதையோட வில்ல. ஹீரோயினுக்கே இதை பார்த்து சம ஷாக்கு. அப்ப அந்த வில்லனும் ஹாலிடேவுக்கு பக்கத்துல வந்து, சார் நம்ம பிளேயர்ஸ தனித்தனி ரகமா பிரிக்கலாம், உதாரணத்துக்கு சில்வர், பிளாட்டினம், கோல்டுன்னு. ஆனா இந்த கேம் எல்லாருக்குமே பொதுவானது. அதனால ஒருத்தரை தனித்தனி லெவலா பிரிச்சு வைக்கிறதுல விருப்பம் இல்ல. இப்படி சொன்னதுமே வில்ல அங்க இருந்து அமைதியா போயிடுவான். இப்ப மறுபடியும் கேம் ரிலீஸ் ஆகி ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா ஹாலிடே பென் கிட்ட, நான் இன்னைக்கு கேம்ல ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, அவள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால ஒரு சின்ன டேட்டிங் மாதிரி போலான்னு படத்துக்கும் டான்ஸுக்கும் வரையான்னு ரிக்வெஸ்ட் பண்ண. அவளும் சரின்னு சொல்லிட்டா. சந்தேகத்துல பென்னும் சரி அப்படின்னா அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்டா அவளோட பேரு கெரன் அப்படிங்கிறான். இதை கேட்டதுமே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சம ஷாக்கு. ஏன்னா இங்க பக்கத்துல இருக்க அந்த பென் இருக்கால அவனோட பொண்டாட்டி பேரு தான் கெரன். சோ ஹாலிடே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கெரன் கூட ஒரு சின்ன டேட்டிங் போயிருக்காரு. ஆனா பென் கெரனை கல்யாணம் பண்ண போறாங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே தான் நண்பனுக்காக தன்னோட காதல கூட அந்த கெரன் கிட்ட வெளிப்படையா சொல்லாம மொத்தமா தனக்குள்ளேயே மூடி மறைச்சிட்டாரு. அந்த ஒரு காரணத்தால மட்டும்தான் தன்னோட கடந்த கால வாழ்க்கையை மாத்தினா நல்லா இருக்குங்கிற வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணிருப்பாரு. நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா இந்த ஒரு வீடியோவை தவிர வேற எதுலயுமே கெரன் அப்படிங்கிற வார்த்தை மென்ஷனே ஆயிருக்காது. பயலுக்கு மெக்காவும் இல்லப்பா இதே மாதிரியே நிறைய வீடியோ இருக்கும். இல்லங்க நான் அடிச்சு சொல்றேன், வெறும்னா பெட் கட்டுறீங்களா? பயலுக்கு மெக்காவும் சரின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே தேடி பாக்குது. ஆனா இந்த வீடியோவை தவிர வேற எந்த வீடியோலயுமே கெரன் அப்படிங்கிற வார்த்தை மென்ஷனே ஆகல. அப்படின்னா ஹாலிடே வேணும் தான் இந்த குளூவை நமக்காக விட்டுட்டு போயிருக்காருன்னு தெளிவா தெரியுது. அப்ப மெக்காவை பாருங்களேன், நீ சொன்னது சரி, நான் இந்த போட்டியில தோத்து போயிட்டேன், அதனால நீ ஜெயிச்சதுக்காக இந்த காயினை கிஃப்டா வச்சுக்கோ. யோ என்கிட்ட இல்லாத காசா நீயே வச்சுக்கோன்னு திரும்ப அதை தூக்கி போடும்போது, இல்ல நீ தான் ஜெயிச்ச, இது உனக்கு தான் சொந்தம்னு அந்த ரோபோ ஹீரோவோட பாக்கெட்ல போட்டுரும். அதுக்கப்புறமா ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, நம்ம ரெண்டாவது சாவியை தேடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம், அதனால இன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன பார்ட்டிக்கு வரியா? ஆக்சுவலா நிஜ உலகத்துல இல்ல, இந்த கேமிங் உலகத்துல தான் டேட்டிங் பண்ண
கூப்பிட்டுருக்கா. உடனே பைல்வான் உதவியால நல்லா டிப் டாப்பா ரெடி ஆயிட்டு ஹீரோயின் சொன்ன பார்ட்டிக்கு வருவான். ரெண்டு பேருமே ஜாலியா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் இவனை லைட்டா தொடும்போது அதை தன்னோட ரூம்ல இருந்தபடியே ஹீரோவால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா எப்ப ஹீரோ முதல் சாவியை கண்டுபிடிச்சானோ அவனுக்கு பரிசு தொகையா அவனோட அக்கௌண்ட்ல 1 லட்சம் கிட்ட விழுந்திருக்கும். சோ அந்த காசை பயன்படுத்தி தான் தேவையான வெடிகுண்டுகளையும் பசில்ஸ் அப்புறம் இந்த சூப்பர் சூட்டையும் வாங்கியிருப்பான். ஒரு கட்டத்துல பையன் என்ன யோசிச்சான்னு தெரியல, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிஜ உலகத்துல நீயும் நானும் சந்திக்கலாமா? டே முட்டாள், நான் நேர்ல எப்படி இருப்பேன், என்னோட வீடு என்ன, என் வயசு என்ன, எதுவுமே தெரியாது, ஆனா காதலிக்கிறேன் என் முன்னாடி வந்து நிக்கிற. பதிலுக்கு ஹீரோவும் நான் அதையெல்லாம் எதிர்பார்க்கல, உனக்கு நம்பிக்கை இல்லையா, என் பேரு ஜெட். இவன் உண்மையான பேரை கேட்டதுமே ஹீரோனுக்கு சமஷாக்கு. டக்குன்னு வாயை பொத்துக்கிட்டு, முட்டாளா நீ புது இடத்துல உன்னோட பேரை சொல்லிட்டு இருக்க, நீ ஏற்கனவே சாவி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உன்னை பத்தின ஏதாவது தகவல் கசியாதான்னு காத்துட்டு இருக்கானுங்க. இப்போ உன் உண்மையான பேரை வச்சு நிஜ உலகத்துல ஏதாவது ஆபத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பதிலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்ல இவங்க பேசின எல்லாத்தையுமே அதே பார்ட்டிக்கு வந்த குல்லா மண்டையன் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டான். அதுக்கப்புறம் என்ன, முதல்ல ஹீரோனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு தாளுங்களை இங்க வர வச்சுட்டாங்க. மொத்த பேரும் துப்பாக்கியை வச்சு சர்ற மாதிரியா சுடுவானுங்க. ஆனா ஹீரோயின் சலைச்சவங்க கிடையாது. பதிலுக்கு இவங்களும் அட்டாக் பண்ணும்போது தெரியாதனமா ஹீரோவோட இடுப்புல காயம் பட்டுரும். அது நிஜ உலகத்துல இவன் போட்டிருக்க சூட்டு மூலமா அவனுக்கு அந்த வலியை கொடுக்குது. எதிரிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. சோ இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது டக்குனு ஹீரோ இவன் புதுசா வாங்கின ஒரு பசில் இருக்கும்ல அதை லைட்டா திருப்பி தூக்கி போடும்போது நொடி பொழுதுல ஒரு சில நிமிடங்களுக்கு கால நேரத்தையே பின்பக்கமா திருப்பி விட்டுரும். அப்படி பார்க்கும்போது இன்னும் எதிரிகள் உள்ள வரவே இல்ல, இதுக்கப்புறம் தான் வரப்போறாங்க. அதனால கிடைக்கிற சின்ன கேப்ல ஹீரோயின் தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்க. உடனே ஹீரோயின் கடுப்பாகி டப்புன்னு ஒரு உத, ஏண்டா இந்த கேமிங் தான் மனுஷங்களோட உலகம் நினைச்சிட்டு இருக்கியா? கிடையாது, இதை தாண்டி வெளி உலகத்துல நிறைய இருக்கு. ஆனா நீ மத்தவங்க மாதிரி தான் கேமிங்க உன்னோட உலகமா நினைச்சு என்ன இதுக்குள்ளேயே காதலிச்சிட்டு இருக்க. நான் அடிச்சு சொல்றேன், நிஜ உலகத்துல கண்டிப்பா என்ன பார்க்கும்போது உனக்கு பிடிக்காது. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, என்னோட அப்பா அந்த வில்லன் கம்பெனில ஒரு வேலைக்காரனா இருந்தாரு. தெரியாதனமா ஒரு கடனை வாங்கினதால பாவம் அதை கட்ட முடியாம ஒரு சில மாதங்களையே நைனா அந்த கம்பெனிலேயே இறந்து போயிட்டாரு. இப்ப வரைக்கும் என் அப்பா வாங்கின கடனுக்காக என்ன பணத்தை கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. நினைச்சு பாரு, ஒரு கடன் வாங்கினதுக்கே இவ்வளவு டார்ச்சர். இதுவே இந்த கேம் அவங்களோட கைக்கு போச்சுன்னா கண்டிப்பா மக்களோட மனநிலையே மாறி போயிடும். நான் இங்க இருந்து கிளம்புறேன், இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத பாக்காதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்புல போயிடுவா. இன்னொரு பக்கத்துல வில்லன் கேமுக்குள்ள இருக்க அந்த முகமுடிக்காரங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்னாச்சு, ஹீரோ பிடிச்சிங்களா இல்லையா? மன்னிச்சிடுங்க சார், அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. விளங்குச்சு போ, இதுக்கடா என்கிட்ட இருந்து 3 மடங்கு பணம் வாங்கின. அவசரப்படாதீங்க சார், கேமிங் உலகத்துல இருந்து அவன் தப்பிச்சிருந்தாலும் கூட நிஜ உலகத்துல அவன் எங்க இருக்கான் யாருங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலா ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட ஜேட்டுங்கிற தன்னோட உண்மையான பேரை சொன்னான். கூடவே அதிநவீனமான ஒரு சூட்டையும் வாங்கியிருக்கான். சமீபத்துல யாரெல்லாம் அந்த சூட்டை வாங்கினாங்கன்னு பார்க்கும்போது அதுல ஜேட்டுங்கிற இவனோட பேரும் அட்ரஸும் மாட்டுச்சு. அதை வச்சுதான் லொகேட் பண்ணிட்டோம். நல்ல வேலை பார்த்த, மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட VR கிளாஸ்க்கு ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புறாங்க. அதுல நான் தான் வில்லன், உங்ககிட்ட தனியா பேசணும், அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை டச் பண்ணுன்னு சொல்லும்போது ஹீரோவும் அதே மாதிரியே செஞ்சு தலையில மாட்டிப்பான். அடுத்த நிமிஷமே வில்லனோட லேப்ல ஹீரோவோட ஹோலோகிராம் தெரியுது. நீதான் அந்த முதல் சாவியை கண்டுபிடிச்சாலா? பரவாயில்ல, உங்ககிட்ட நேரடியா பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாச்சு. இந்த பாரு, நீ எனக்கு கீழே வேலை பார்த்தா நீ நினைக்கிறத விட வருஷம் 15 மில்லியன் சம்பளம் தர. அது மட்டும் இல்ல, மீதி இருக்க 2 சாவியை கண்டுபிடிச்சு ஈஸ்டர் எக்கை என்கிட்ட ஒப்படைச்சா 25 மில்லியனை உனக்கு கிஃப்டாவும் கொடுக்குறேன். என்ன இந்த டீலுக்கு ஓகேவா இல்லையா? பதிலுக்கு ஹீரோவும், இந்த பாரு, ஹாலிடே எங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோ, அவர் உருவாக்கின கேமை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பும் போது வில்லன் இவனுக்காக ஒரு சோஃபா வச்சிருப்பான். ஆக்சுவலா அதுல உட்காந்துக்கிட்டு தான் இந்த VR கேமே விளையாடுவான். அந்த சோஃபாவை லாகின் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். சோ அந்த பாஸ்வேர்டை மட்டும் பார்த்துட்டான். பதிலுக்கு வில்லனை பாருங்க, ஏண்டா நான் கொடுக்கற ஆஃபரை நீ மறுத்துட்டா உன்னை சும்மா விட்டுருவனா? உயிரோட இருந்தா தானே திரும்ப அந்த கேமுக்குள்ள வர முடியும். உன்னை இப்பவே சாகடிக்கிறேன்னு ட்ரோன்ஸை பயன்படுத்தி ஹீரோ தங்கி இருக்க அந்த வீடு இருக்குல்ல அதுல எக்கச்சக்கமான வெடிகுண்டை செட் பண்ணி வெடிக்க வச்சுட்டானுங்க. கண்ணுக்கு முன்னாடியே இவனோட சித்தியும் பாய் ஃப்ரெண்டும் எரிஞ்சு செத்தே போயிடுவாங்க. ஆனா வில்லனை பொறுத்த வரைக்கும் ஹீரோவும் அந்த நெருப்புல எரிஞ்சு போயிட்டான்னு தான் நினைச்சிருப்பான். உடனே இப்ப தனக்கு நடக்கிற பிரச்சனையை பத்தி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கேம்குள்ள போய் சொல்லலான்னு பார்க்கும்போது கரெக்டா மொட்டை மண்டையை ஒருத்தன் மயக்க மருந்து கொடுத்து நம்ம ஹீரோவை இந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போயிடுவான். சரி, வந்தது வில்லனோட அடியாளா இருப்பான் போலன்னு ஹீரோ நினைச்சுப்பான். ஆனா மயக்கத்தை விட்டு கண்ண முழிக்கும் போது கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னப்பா ரொம்ப பயந்த மாதிரி தெரியுது, ஒரு நிமிஷம் இரு, இப்படி பேசக்கூடியது ஆர்டிமஸ் மட்டும்தான் அப்படின்னா நீ தான் ஆர்டிமஸா? பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்ட. நீ எப்ப அந்த பார்ட்டியில உன்னோட பேரை வெளிப்படையா சொன்னியோ அப்பவே உனக்கு ஆபத்து வருங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனாலதான் வில்லன்ஸுக்கு முன்னாடி நான் உன்னோட அட்ரஸை கண்டுபிடிச்சு உன்னை பாதுகாப்பா எங்க கூட்டிட்டு வந்தேன். கடைசியா நான் உங்ககிட்ட அப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல விடு. அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே என்ன உனக்கு நேர்ல பார்க்க பிடிக்கல. அப்ப ஹீரோ பாருங்களேன், அப்படிலாம் கிடையாது, நீ இப்பவும் ரொம்ப அழகா இருக்க, நான் உன்னை மனசார காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளோட தலைமுடியை லைட்டா விளக்கும் போது கண் பகுதியில ஒரு சின்ன பிறப்பு அடையாளம் இருக்கு. இந்த ஒரே காரணத்தால மட்டும்தான் ஹீரோயின் ஹீரோவை நிஜ உலகத்துல சந்திக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சிருப்பா. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு கிஸ் பண்ணலாமேன்னு பக்கத்துல போகும்போது டக்குனு ஹீரோவுக்கு ஒரு ஐடியா. டேய், 2வது சாவி எங்க மறைக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் கூட வான்னு சொல்லிட்டு இப்ப இவங்க இடத்துக்குள்ள இருந்தே கேமுக்குள்ள போறாங்க. அங்க பைல்வான், நிஞ்சா, அப்புறம் கடைசியா பில்லக்கா பையன், இந்த 5 பேருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க.
எடுத்துட்டாங்க. நேரா அந்த மெக்கா கிட்ட வராங்க. லாஸ்டா ஹாலிடே கரண் கூட டேட்டிங் போனார்ல, அப்ப அவரு இந்த படத்துக்கு போனாரு. ஏன்னா அவரு போன அந்த தியேட்டருக்குள்ளயோ அப்படி இல்லன்னா அவர் பார்த்த அந்த படத்துக்குள்ளயோ சாவி மறைக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மெக்காவுக்கு சரியா ஹாலிடே எந்த படத்துக்கு போனாருன்னு சொல்றதுக்கான அனுமதி கிடையாது. சோ ஒரு சில படம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை மட்டும் பறக்க விடுவாரு. அப்பதான் ஹீரோவுக்கு ஹாலிடே அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தனக்கு அவரோட சொந்த படைப்பே பிடிக்காதுன்னு சொல்லுவாரு. அப்படி பார்க்கும்போது த ஷைனிங்னு வெளியான இந்த ஒரு புத்தகத்தை வச்சு ஒரு பேய் படத்தை எடுத்தாங்க. இந்த படத்தை உருவாக்கின இயக்குனருக்கே இந்த படம் பிடிக்காது. ஹாலிடே எண்ணங்கள் இவரோட ஒத்து போறதால கண்டிப்பா அவரு இந்த ஷைனிங் படத்தை தான் பார்த்திருப்பாரு. மெக்கா எங்க எல்லாரையும் உடனே அங்க கூட்டிட்டு போங்க. உடனே இப்ப இந்த இடத்தை விட்டு 5 பேரும் அந்த ஷைனிங் படத்தை பார்த்த தியேட்டருக்கு வந்திருக்காங்க. கதவை திறந்து உள்ள வரும்போது தி ஷைனிங் பேய் படத்துல எந்த இடத்தெல்லாம் காட்டுவாங்களோ அதே மாதிரி இடம் தான் இங்கேயும் இருக்கு. எதுக்கும் பாதுகாப்பாருங்க. ஏன்னா ஷைனிங் படத்தை வச்சுதான் இந்த முழு இடமும் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன பந்து உருண்டு வந்து பைல்வானோட கால்ல படுது. யார் இதை உருட்டி விட்டாங்கன்னு புரியாம ஒவ்வொரு இடமா கவனிக்கும் போது கண்ணுக்கு முன்னாடி 2 குழந்தைங்க இருக்காங்க. அங்கிள் வாங்க விளையாடலாம்னு சொல்லிட்டு குட்டி பசங்க 2 பேரும் அங்க இருக்க கதவை திறந்து ஓடி போடுவாங்க. பாப்பா நில்லு, நீ யாரு, எப்படி உள்ள வந்தன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போகும்போது பயப்புள்ளைங்க அங்க இருக்க கதவுக்குள்ள போயிட்டானுங்க. இதை கவனிக்கிற ஹீரோ டேய் கதவை திறக்காதன்னு கத்துவான். ஆனா அதுக்குள்ளேயே பைல்வான் திறந்துருவான். உள்ள இருந்து அந்த ஷைனிங் பேய் படத்துல வர மாதிரியே எக்கச்சக்கமான ரத்த ஆறு ஓட ஆரம்பிக்குது. பைல்வான் அந்த தண்ணியோடய அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா கையில ஒரு போட்டோ மாடுது. என்னன்னு கவனிக்கும் போது அதுல ஹாலிடேவும் கெரனும் ஒன்னா இருக்க மாதிரியான ஒரு சின்ன போட்டோ இருக்கு. சடனா அது தண்ணியோட வேகத்தால அதே இடத்துல 2ஆ கிழிஞ்சிரும். அதுக்கப்புறமா மறுபடியும் பைல்வான் எஸ்கேப் ஆகி 237 நம்பர் கதவுக்குள்ள வரான். பாத்திங் டப்ல ஏற்கனவே ஒரு அழகான பொண்ணு குளிச்சிட்டு இருப்பா. இவனை பார்த்ததுமே ட்ரெஸ் கூட போடாம நேரா கண்ணுக்கு முன்னாடி வந்து நிப்பா. ஏமா தாயே கண்ணு கூசுதுமா, போட வேண்டியதை போட்டுட்டு வா. ஆனா அந்த லேடி அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு மறுபடியும் திறக்கும் போது அழகா இருந்த பொண்ணு ஒரு அசிங்கமான கிளவியா மாறிட்டா. கையில வேற பட்டாகத்தி. உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சர்ரு புருண்டு வெட்ட ஆரம்பிக்கிறா. பைல்வான் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அங்க இருக்க பாத்திங் டப்புக்குள்ள விழுந்துருவான். ஆனா அது இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. பின்னாடி வேற ஒருத்தன் கோடாரிய வச்சு துரத்தி வந்துட்டு இருக்கான். மிகப்பெரிய தாய் கிழவியோட பேய் உருவம் மறுபடியும் கோடாரிய பயன்படுத்தி வெட்டப்பாகுது. தப்பிச்சு ஓடனவன் தெரியாதனமா ஒரு புதர்களுக்குள்ள போய் மாட்டிப்பான். நல்ல வேலை கடைசி நேரத்துல ஹீரோ ஹீரோயின் இன்னொரு கதவை திறந்து அந்த புதர்களுக்குள்ள இருந்து பைல்வானை காப்பாத்திட்டாங்க. டே முட்டாள், நீ அந்த ஷைனிங் படத்தை பாத்திருக்கியா இல்லையா? அட போங்கயா, எனக்கு படம் பாக்குறதே பிடிக்காது, விளங்குச்சு போ. அப்படின்னா இனிமே எங்க குடியேறு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் ரத்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போகும்போது கெரனும் ஹாலிடேவும் ஒன்னா இருக்க மாதிரியான ஒரு போட்டோவை பார்த்தேன். அப்படியா, அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ கிட்ட வந்தவங்க 2ஆ உடஞ்சு போயிருந்த போட்டோவை திரும்ப ஒட்ட வச்சதுமே ஒரு ரகசிய கதவு திறக்குது. அதுல ஒரு சில ஜாம்பிக்கள் அந்த இடத்துல பறந்தபடியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அதுல ஒரு ஜாம்பி கிட்ட ஹாலிடே ஒரு தலையா காதலிச்ச கெரன் இருக்கால, அவளும் மாட்டிட்டு இருக்கா. நான் போய் அவங்கள காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒவ்வொரு ஜாம்பி மேலையும் தாவி குதிப்பா. இவ குதிச்ச அடுத்த நிமிஷமே மீதி இருக்க ஆளுங்களை ஏதோ ஒரு சக்தி அந்த தியேட்டரை விட்டு வெளியில அனுப்பிருச்சு. அதுக்கப்புறமா ஹீரோயின் தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஜாம்பி மேலையும் தாவி குதிச்சு ஒரு கட்டத்துல கெரனை காப்பாத்திட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லனா என் கூட டான்ஸ் ஆட வரீங்களான்னு கேப்பா. அடுத்த நிமிஷமே நீ இந்த 2வது போட்டியில ஜெயிச்சிட்டேன்னு கெரனோட உருவம் டக்குன்னு மறைஞ்சு போயிடும். கண்ணுக்கு முன்னாடி வந்த தாடிக்கார உருவம் 2வது சாவியை இப்ப அவளோட கையில கொடுத்துருச்சு. பதிலுக்கு ஹீரோயினும் கெரன் ரொம்ப அழகா இருந்தாங்க. பதிலுக்கு அந்த தாடிக்காரனை பாருங்களேன் சோகத்தோட நீங்க இருந்து போயாகணும்னு சொல்ல பக்கத்துல இருக்க கதவுக்குள்ள சாவியை போட்டு இப்ப 3வது சாவியை கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூவை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகி வெளியில வந்துட்டாங்க. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சு சம கோபம். கூடவே ஹீரோ சாகலங்கிற விஷயம் கூட இந்த பயபுலைக்கு இப்பதான் தெரியுது. எப்படியாச்சும் அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் போது ஒரு அல்லக்கை சிசிடிவி வழியா ஹீரோயினோட ஃப்ரெண்டான மொட்டை பையன் இருக்கால அவனை ஒரு மார்க்கெட்ல வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ரகசியமா ஃபாலோ பண்ணி கரெக்டா ஹீரோயினும் ஹீரோவும் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா நிஜ உலகத்துல ஹீரோயினோட பேரு சமந்தா. அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அதுக்கப்புறமா உள்ள வந்த எதிரிங்க நம்ம ஹீரோயினை பிடிக்க பாப்பாங்க. ஆனா நல்ல வேலையா இவ அவனை காப்பாத்தி இந்த ஏசி வண்டி வழியா தப்பிச்சு போயிரு. அப்படின்னா நீ என் கூட வரலையா? இந்த பாரு அவங்க கிட்ட நீ மாட்டாம இருக்கணும்னா நான் அவங்களை டைவர்ட் பண்றதுக்காக இங்க இருந்தாகணும். கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது. இப்படி எல்லாம் பேசிட்டு செல்போன் மூலமா அவசரமா ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பா. அதே டைம்ல உள்ள வந்த எதிரிகள் ஹீரோயினை கையங்களமா பிடிச்சிட்டாங்க. வாடி கடங்காரி, உங்க அப்பாவோட கடனை நீதான் அடைக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அவளை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. அடுத்த சில மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஏசி வெண்ட விட்டு இப்பதான் வெளியில வரான். கரெக்டா அப்பா ஒருத்தன் நம்ம ஹீரோவை வளைச்சு பிடிக்கிறான். ஏமா யாருமா நீ, எதுக்குமா என்ன பிடிக்கிற? டே மச்சான் பயப்படாத, நான் தாண்டா அவன் ஃப்ரெண்டு. ஐயோ டே பயில்வானு நீ பொண்ணா? அட ஆமா மச்சான், நிஜ உலகத்துல நான் பொண்ணுன்னு சொன்னா நீ என்கிட்ட அந்த அளவுக்கு க்ளோஸா பழகிருப்பியா? மாட்டல, அதனாலதான் என்னோட ஜெண்டரையும் குரலையும் மாத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி நீ எப்படி இங்க வந்த? ஹீரோயின் தான் உனக்கு ஆபத்துன்னு மெசேஜ் பண்ணா. வா முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பின்னாடி திரும்பும் போது அந்த வில்லனுக்கு சொந்தமான ட்ரோன் ஒண்ணு இங்க வந்துருச்சு. போச்சுரா வசமா மாட்டிக்கிட்டோன்னு யோசிக்கும் போது கரெக்டா அங்க இருக்க வேனோட கதவை திறந்து ஒருத்தன் கையில கட்டை எடுத்து அந்த ட்ரோனை அடிச்சு நொறுக்கிட்டான். அடே நீ யாரா? தம்பி நான் தான் நிஞ்சா. என்னோட உண்மையான பேரு இஷிமாரோ. சரி அதெல்லாம் அப்புறம் மாறலாம், முதல்ல வண்டியில உட்காரு. உனக்கு ஆபத்துன்னு பயில்வானுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பல, எங்களுக்கும் அனுப்பியிருக்கா. சரி இப்ப அடுத்து என்ன பிளான்? நம்ம ஹீரோனை காப்பாத்தணும்ல? ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாப்பா இருக்கணும். இப்படி
இப்படிலாம் இவங்க பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கத்துல வில்லன் ஹீரோயினா ஒரு கைதியாக்கி அவளை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான். கூடவே கேமிங் உலகத்துல அவளை வேலைக்காரியா பயன்படுத்திட்டு இருக்கானுங்க. சொல்ற வேலையை செய்யலனா கூட ஷாக்க கொடுத்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடியது அடிக்கடி போர் நடக்கும்னு சொன்னோம் இல்லையா, டூம்னு சொல்லி ஒரு உலகம். அதே இடம் தான் இது. வில்லன் நேரா முகமுடிக்காரனை கூப்பிட்டு வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, உடனே இந்த ஆர்போட பவரை பயன்படுத்த உடனே குல்லா மண்டையன் ஒரு சில மந்திரங்களை உச்சரிச்சதுமே இவங்க இருக்கக்கூடிய அந்த டூம் கோட்டையை சுத்தி ஒரு மிகப்பெரிய மந்திர வளையம் உருவாகுது. இதை தாண்டி வெளியில இருக்க ஆளுங்களால உள்ள வரவே முடியாது. இதுக்கிடையில தாளுங்களை பயன்படுத்தி இந்த டூம் சிட்டிக்குள்ள இருக்க ஒரு வீடியோ கேம் விளையாட வச்சிட்டு இருக்கான். ஏன் எதுக்குன்னு பார்க்கும்போது மூணாவது சாவி எடுக்கணும்னா இது வரைக்கும் ஹாலிடே உருவாக்குன எல்லா விதமான கேம்களையும் அவங்க விளையாடி முடிச்சாகணும். அதுல கடைசியா இருக்கக்கூடியது இந்த ஒரு டூம் சிட்டில இருக்க கேம் மட்டும்தான். ஆனா அதை விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் யாரா இருந்தாலும் சரி குறிப்பிட்ட நேரத்திலேயே பனிக்கட்டி உடைஞ்சு அவங்க அதே இடத்துல தோத்து போயிடுறாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்க இன்னொரு பக்கத்துல வில்லன் தலையில இருந்து யாரோ ஒருத்தர் அந்த விஆர் கிளாஸ டக்குன்னு எடுக்கிறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோவும் நிஞ்சாவும். வில்லனுக்கு ஒண்ணும் புரியல, கையில வேற துப்பாக்கி வச்சிருக்கானுங்க. வேணா என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னா ஹீரோயின் எங்க இருக்கான்னு சொல்ல. அவ டூம் சிட்டிக்குள்ள இருக்க ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கா. குண்டோட செல் நம்பர் என்ன, பயந்து போன வில்லன் அதையும் சொல்லிடுவான். இப்ப நிஞ்சாவை பாதுகாப்புக்காக இதே இடத்துல விட்டுட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு அறைக்கு வரும்போது கேமிங் உலகத்துல மட்டுமே இருக்கக்கூடிய ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்க. கூடவே தான் முகத்துல மாட்டிருக்க அந்த மாஸ்க விளக்கும் போது ஹீரோ கூட இன்னும் கேமிங் கதாபாத்திரமா தான் இருக்கான். சரி இப்ப என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்கும்போது நம்ம பைல்வான் இருக்கான்ல, அவனுக்கு இந்த ஹேக்கிங் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய தெரியும். அதனால ஹீரோ ஒரு முறை வில்லனோட சோஃபாவோட பாஸ்வேர்டை பார்த்துட்டு வந்திருப்பான்ல, அதை இந்த பைல்வான் கிட்ட சொன்னதும் போதும் அவன் அந்த சோஃபாவையே மொத்தமா ஹேக் பண்ணிட்டான். இது மூலமா வில்லன் கேமிங் உலகத்துல இருந்தாலும் கூட அவனோட பார்வைக்கு மட்டும் அவன் இன்னும் ஆபீஸ்ல இருக்க மாதிரி ஒரு சின்ன இல்யூஷனை உருவாக்கி இருக்காங்க. வில்லன் இதை நம்பி போய் எல்லாத்தையுமே உளறிட்டான். இப்ப ஹீரோயினோட செல்ல பத்தின தகவலும் கிடைச்சாச்சுல்ல, அதனால டைரக்டா இப்ப அவகிட்ட மட்டும் தனியா பேசுறாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, நான் தான் ஜேட் பேசுறேன். நீ இருக்க செல்லோட மேல் பகுதியில 2 பட்டன்ஸ் இருக்கும், அது அட் டைம்ல அமுக்க. கரெக்டா ஹீரோயின் அதே மாதிரியே பண்ணும்போது இன்னொரு லிவர் கிடைக்குது. இப்ப அந்த லிவரை பிடிச்சு இழுக்கும் போது இவ உடம்புல மாட்டியிருந்த விலங்குகள் எல்லாமே டக்குன்னு கலண்டுருச்சு. நீ உடனே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துரு. வயலுக்கு ஹீரோயினும் இல்ல, வில்லன் டூம் சிட்டில இருக்க ஹாலிடே உருவாக்குன ஒரு கேமை விளையாடிட்டு இருக்கான். அந்த கேமை மட்டும் அவன் ஃபுல்லா முடிச்சுட்டானா அவனுக்கு 3வது சாவி கிடைச்சிடும். கூடவே ஈஸ்டருக்கும் அவனுக்கு சொந்தமாயிரும். கண்டிப்பா நான் அதை நடக்க விட மாட்டேன். வெளியில இருக்க உங்களால உள்ள வர முடியாது, ஏன்னா மந்திர வளையத்தால இந்த இடம் பாதுகாக்கப்படுது. சோ உள்ள இருந்து நானே அந்த வளையத்தை உடைக்கிறேன். சரியான நேரம் வரும்போது நீங்க எப்படியாச்சும் உள்ள வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து ஓடி போயிடுவா. இதுக்கடையில நிஞ்சா கிட்ட பேசிட்டு இருக்க வில்ல, டேய் நிறைய பணம் கொடுக்குறேன்டா, ஒழுங்கா நான் விட்டுன்னு கெஞ்சுவான். ஆனா அவன் முடியவே முடியாதுங்கிறான். அப்பதான் அங்க இருக்க கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல கேமிங் உலகத்துல இருக்க ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே பின்னாடி நின்னு பேசக்கூடிய விஷயத்த பாத்துட்டான். அப்படின்னா நம்ம இன்னும் கேமிங் உலகத்துல இருக்கோம், இது எல்லாமே ஹேக்கிங்கால உருவாக்கப்பட்ட போலியான இல்லூஷனுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு மாட்டி இருந்த விஆர் கிளாஸ் எடுத்ததுமே இவன் தன்னோட ஆபீஸ்ல தான் இருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். அவசர அவசரமா ஹீரோயின் இருக்க செல்லுக்கு வந்து பார்க்கும்போது அவ ஏற்கனவே தப்பிச்சு போயிட்டாங்கிற விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோயின் வரும்போது ஹீரோ கிட்ட இருந்து சோஃபாவோட பாஸ்வேர்டை வாங்கிட்டு வந்திருப்பா. சோ இப்ப அதை பயன்படுத்தி அந்த மந்திர வளையத்தை உடைக்கிறதுக்கு ஒரு மந்திர வார்த்தையை உச்சரிக்கணும்ல, அது என்ன ஏதுங்கிறத வில்லனோட சிஸ்டம்ல இருந்தே பார்த்து தெரிஞ்சுப்பா. இதுக்கடையில டூம் சிட்டிக்கு வெளியில வந்த ஹீரோ கண்ணு கட்டுற தூரத்துல இருந்து அந்த மந்திர வளையத்தை கவனிக்கிறான். இவனுக்கு உதவியா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. கூடவே நம்ம பைல்வான் இருக்கான்ல, அவன் ஒரு மிகப்பெரிய ரோபோவை கூட உருவாக்கி இருப்பான்ல, இப்ப அதையும் கொண்டு வந்துட்டான். உடனே தங்கிட்ட இருக்க ஒரு டிவைஸை தூக்கி போடுதுமே அது லைவ்ல கேம விளையாடக்கூடிய ஆளுங்களுக்கும் வெளியில இருக்க மக்களுக்குமே லைவா ஓடிட்டு இருக்கு. மனித உலகம் அழிஞ்சிட்டு இருக்கப்ப நமக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை அது இந்த ஹாலிடே உருவாக்குன வீடியோ கேம் மட்டும்தான். ஆனா வில்ல இப்ப அதையே தனக்கு சொந்தமாக்க போறான். நம்மள பாதி பேருக்கு இந்த வீடியோ கேம் தான் நம்மளோட உலகம் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, உங்களோட உலகம் அழிஞ்சா உங்களுக்கு ஓகேவா? ஒண்ணு நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க போறீங்களா, அப்படி இல்லனா என் கூட ஒண்ணு சேர்ந்து அவனோட கெட்ட எண்ணத்தையும் டூம் சிட்டியிலேயே அழிக்க போறீங்களா? உங்களுக்காக நான் காத்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை கட் பண்ணிடுவான். ஆரம்பத்துல ஒரு பயல கூட காணோம். சரி நம்மளோட பேச்சு வீணா போயிடுச்சு போலன்னு ஹீரோ வருத்தப்படுவான். அப்ப திடீர்னு அந்த ஒட்டுமொத்த இடமும் பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்க்கும்போது ஹீரோவோட வீர தீர பேச்சையெல்லாம் கேட்டு கேம விளையாடிக்கிட்டு இருந்தவனுங்க கேமுக்கு வெளியில இருந்தவனுங்கன்னு ஒட்டுமொத்த பேரும் ஹீரோவுக்கு உதவி பண்றதுக்கு இங்க வந்துட்டானுங்க. வில்லனுக்கும் மத்தாளுங்களுக்கும் இதை பார்த்து சம ஷாக்கு. எல்லா விதமான ஆயுதங்களை பயன்படுத்தி பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா அந்த மந்திர வளையம் வில்லனுக்கு எதுவும் ஆக முடியாத மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கு. இதுக்கடையில வில்லனோட அடியாளுங்க நம்ம ஆளுங்க தப்பிச்சு போன வேன் இருக்குல்ல, இப்ப அதை தேடி சிட்டியில ஒவ்வொரு இடமா சுத்திட்டு இருக்கானுங்க. சரி ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது வில்லனோட அடியாளுங்க மாதிரி காஸ்டியூமை மாத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாம அவங்களோட ஆர்மி ரூம்ல இருக்க விஆர் டிவைஸை பயன்படுத்தி மறுபடியும் கேமுக்குள்ளேயே வந்துட்டா. ஏன்னா அப்பதான் இவளால மந்திர வளையத்தை உள்ள இருந்து உடைக்க முடியும். நேரா அந்த மேஜிக்கல் ஆர்பு கிட்ட வந்தவ தாங்கிட்ட இருக்க ஒரு சின்ன டிவைஸை தூக்கி போடும்போது அது ஒரு ஸ்பீக்கரோட கனெக்ட் ஆயிருக்கு. வில்லன் சிஸ்டம்ல இருந்து மந்திர வார்த்தைகளை கத்துக்கிட்டு வந்திருப்பால. சோ இப்ப அத அங்க இருக்க ஸ்பீக்கர் வழியா சொல்லும் போது இவ்வளவு நேரமா இந்த இடத்த பாதுகாத்த மந்திர வளையம் நொடி பொழுதுல டப்புன்னு உடஞ்சிரும். வில்லனுக்கு இதை பார்த்து சம ஷாக்கு. அப்படின்னா கண்டிப்பா இங்கதான் அந்த ஹீரோயின் இருக்கா, அவளை தேடி கண்டுபிடிக்கணும்னு ஆர்மி ரூம்ல ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப தடுப்பு சுவர் உடைஞ்சதால 2 கேங்கு கடையில பயங்கரமான சண்டை. அவங்களுக்கு உதவியா நம்ம ஹீரோயினும் ஒரு பெரிய ரோபோ மேல ஏறி அதை அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பா.
இருப்பா. இத அரைகுறையா பார்த்த ஹீரோ ஒரு பெரிய மிஷின் கன்னை வச்சு சுடும்போது பெரிய ரோபோ காலியாயிடும். ஆனா அதுக்கு மேல இருந்த ஹீரோயின் நேரா ஹீரோவோட கார் கண்ணாடியிலேயே வந்து மாட்டிப்பா. மாட்டி இருக்க ஹெல்மெட்டை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கக்கூடியது ஹீரோயின்ங்கிற விஷயமே இந்த பைபிளுக்கு தெரியுது. ரொம்ப நேரத்துக்கு அந்த வில்ல இடத்துலயே இருக்க முடியாது. உடனே அங்க இருந்து தப்பிச்சிர. அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையுமே பாத்துக்கலாம் நினைக்கிறத விட சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுலயும் பைல்வான் பெரிய ரோபோவை பயன்படுத்தி வர்ற எதிரிகளை பறக்க விட்டுட்டு இருக்கான். நடக்கிற கலவரத்தை பார்த்து கடுப்பான வில்ல தாங்கிட்ட இருக்க ஒரு குட்டி பொம்மையை கீழே போடும்போது அது ஒரு மெகா காட்ஜில்லாவா மாறிடுச்சு. இப்ப அதுல வேற இந்த வில்ல உட்காந்துக்கிட்டு நம்ம ஆளுங்களை பாரபட்சமே இல்லாம அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா இந்த வில்லன் தான் ஜெயிப்பான். சோ நம்ம பைல்வான் உள்ள போந்து மெகா காட்ஜில்லாவை அடிக்கலான்னு பார்த்தா ஒரே குத்துல கீழே தள்ளி தன்னோட பீம் சக்தியை பயன்படுத்தி அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இங்கதான் பைல்வானும் டே நிஞ்சா என்னடா பண்ணிட்டு இருக்க, எனக்கு உன்னோட உதவி தேவைன்னு கத்துவான். கட் பண்ணா கேமராவும் திரும்ப வானத்துல ஒரு ஸ்பேஸ்ஷிப் பறந்து வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள இருந்து நம்ம நிஞ்சா பையன் கெத்தா வெளியில வரான். படத்தோட ஆரம்பத்துல இதே டூம் சிட்டியில ஒரு பவர்ஃபுல் கிளவுஸுக்காக நம்ம நிஞ்சா சண்டை போட்டிருப்பான்ல. ஆக்சுவலா லாஸ்டா அந்த கிளவுஸ கூட இவன் சொந்தமாக்கி இருப்பான். இப்ப அத கையில மாட்டிக்கிட்டு வானத்துல இருந்து ஒரு ஜம்ப் அடிப்பான் பாருங்க. நொடி பொழுதுல இவன் ஒரு மிகப்பெரிய ரோபோவா மாறிட்டான். ஆனா இந்த பவர் சரியா 2 மணி நேரத்துக்கு மட்டும் தான் பயன்படும். வில்லன் பைல்வான அட்டாக் பண்ற விஷயத்த பார்த்த ஹீரோ காரை கொண்டு போய் அவன் மேல இடிப்பான். ஆனா வாளை வச்சு அடிச்ச வேகத்துல ஹீரோயின் தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. காலை வச்சு நசுக்கி சாகடிக்கலான்னு பார்க்கும்போது கரெக்டா நம்ம தலைவன் நிஞ்சா உள்ள புந்து அந்த காலை தாங்கி பிடிக்கிறான். அது மட்டும் கிடையாது, முழு போர்ஸ பயன்படுத்தி தாவி வந்து தாடையிலேயே ஒரு குத்து. வில்லனாலேயே இந்த தாக்குதலை சமாளிக்க முடியல. ஆனா கரெக்டா 2 நிமிஷம் முடிஞ்சதுமே நிஞ்சா மறுபடியும் குட்டி உருவத்துக்கு மாறிடுவான். வில்லன் சும்மா இருப்பானா, அலேக்கா கையில தூக்கி வச்சு மொத்தமா எரிச்சு சாம்பலாக்கிட்டான். ஆனா அப்பவுமே பைல்வான் காட்ஜில்லாவோட ஒரு கையை வளைச்சு பிடிச்சுப்பான். ஹீரோயின் இதான் சாக்குன்னு காட்ஜில்லாவோட கண்ணை பார்த்து சுட்டு கண்ணாடியை உடைச்சு விட்டுருவா. மாட்டினியாடா என் பம்பர் கட்ட மண்டையான்னு கையில இருக்க ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுறதுமே காட்ஜில்லாவோட சேர்த்து வில்லனும் மொத்தமா அழிஞ்சு போயிருவான். ஆக்சுவலா இந்த கேம்ல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க திரும்ப கேமுக்குள்ள வர முடியும். ஆனா முன்னாடி இருந்த ஆயுதங்களோ பணமோ திரும்ப அவங்களுக்கு கிடைக்காது. மறுபடியும் முதல்ல இருந்து தான் கேம் ஆரம்பிக்கணும். அப்படி பார்க்கும்போது வில்லனும் இப்ப மறுபடியும் கேமுக்குள்ள வந்துருவான். இதே டைம்ல டூம் சிட்டிக்குள்ள ஹீரோயின் போலான்னு நினைக்கும் போது மறைஞ்சிருந்த முகமுடிக்காரன் வெடிகுண்டை பயன்படுத்தி குறுக்க இருந்த பாதையவே 2ஆ உடைச்சு விட்டான். கீழே ஃபுல்லா தீப்பிழம்புகளா ஓடிட்டு இருக்கு. அப்ப கூட பைல்வான பாருங்க தான் உடம்பையே ஒரு பாலமாக்கி ஃப்ரெண்ட்ஸ பாதுகாப்பா இந்த இடத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு அனுப்பி வச்சிருவான். ஆனா பாவம் இப்ப அவனும் இறந்து போயிட்டான். சுத்தி நிறைய எதிரிகள் இருக்காங்க. இதுல நிஜ உலகத்துல ஹீரோனை தேடி வந்த வில்லன் அவளுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். இதுக்கு மேல நீ அந்த ஆபீஸ்ல இருந்த ஆபத்தை உடனே அந்த வில்லன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுன்னு தான் துப்பாக்கியை பயன்படுத்தி ஹீரோ வேணும்னு ஹீரோனை சுடுவான். அவளும் கேமை விட்டு வெளியில வந்துருவா. வில்லன் கிட்ட மாட்டாமையும் தப்பிச்சிருவா. அதுக்கப்புறமா பில்லக்கா பையன் தாங்கிட்டு இருக்க பிளேட தூக்கி போடும்போது அது கரெக்டா அங்க இருக்க முகமடிக்காரன் கையில பட்டு துண்டா விழுந்துரும். எஞ்சி இருந்த எதிரிகளையும் அடிச்சு போட்டுட்டு இப்ப அவங்க கடைசியா இருக்கக்கூடிய அந்த கேம் கிட்ட வந்துட்டாங்க. கரெக்டா அங்க வந்த வில்லன் குல்லாமட்டையை பயன்படுத்தி நம்ம பில்லக்கா பையனை பிடிச்சிட்டான். உன்னை சமாளிக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. இந்த பாரு, ஒண்ணு எனக்காக இந்த கேமை விளையாடி 3வது சாவியை கண்டுபிடிச்சு ஈஸ்டருக்கு என்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி இல்ல எனக்கு கிடைக்காத பொருள் யாருக்கும் கிடைக்க விடாம ஒட்டுமொத்தமா இந்த கேம்ல இருக்க எல்லா பிளேயர்ஸையுமே சாகடிச்சிருவேன். இவன் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த பாம் என்னன்னு தெரியுதா? ஒரு சீன்ல நம்மளே சொல்லிருப்போம்ல, இந்த பாமை பயன்படுத்தி கேம்ல இருக்க எல்லா பிளேயர்ஸையுமே சாகடிக்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் திரும்ப யாராலையும் இந்த கேம்குள்ள வரவே முடியாதுன்னு அதே பாம் தான் இது. ஆனா அப்ப கூட ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட தான் ட்ரை பண்ணுவான். வில்லன் கடுப்பாகி பாமோட பட்டனை பிடிச்சு அழுத்துனதுமே இங்க இருந்த ஒட்டுமொத்த பிளேயர்ஸும் வில்லன் ஹீரோன்னு எல்லாரும் உட்பட மொத்தமா அழிஞ்சு போயிடுவாங்க. ஒரு நிமிஷம் என்னாச்சுன்னு புரியாம பிளேயர்ஸ் எல்லாருமே லைவ் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல ஒரே ஒருத்த மட்டும் இன்னும் உயிரோட இருக்க மாதிரி காட்டுது. ஆக்சுவலா அது வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். நமக்கு மட்டும் எப்படி உயிர் வந்துச்சுன்னு புரியாம சந்தேகத்துல பாக்கெட்டை செக் பண்ணும்போது அதுல ஒரு காயின் இருக்கு. என்னன்னு தெரியுதா? நம்ம மெக்கா நம்ம ஹீரோ பெட் கட்டி ஜெயிச்சான்னு ஒரு சின்ன காயினை தூக்கி போட்டிருக்கோம்ல, அந்த காயின் தான் இது. அதோட பின்பக்கத்தை திருப்பி பார்க்கும்போது இப்பதான் ஹீரோவுக்கே புரிய வருது, அந்த மெக்கா தூக்கி போடுறது சாதாரணமான காயின் கிடையாது. ஒரு முறை இறந்து போனாலும் திரும்ப அவங்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய லைஃப் கார்டு தான் அது. ஒரு பக்கத்துல ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி இருக்க கேமை விளையாட ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில வில்லன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன ஹீரோயினை பைல்வான் பாதியிலேயே பிக்கப் பண்ணிக்கிறா. நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா ஹீரோ கடைசியா இருந்த அந்த கேமையும் முடிச்சுட்டான். இவனுக்கு 3வது சாவியும் கிடைச்சிருச்சு. கண்ணுக்கு முன்னாடியே 3 சாவிகள் போடக்கூடிய துளை தெரியுது. சரின்னா அதுக்குள்ள சாவியை விட போற நேரத்துல நிஜ உலகத்துல வில்லனோட ஆளுங்க நம்ம பைல்வான் போற வேனை இடிச்சிட்டு இருக்கானுங்க. தடுமாறி அங்கிட்ட இங்கிட்டும் திருப்பும் போது நம்ம ஹீரோவால இந்த கேமிங் உலகத்திலையும் சரியா சாவியை போட முடியல. ஆரம்பத்துல தடுமாறினாலும் கூட அதுக்கப்புறமா சாவியை போட்டு கதவை திறந்துட்டான். முன்னாடி வந்த தாடிக்காரனும் வாழ்த்துக்கள், இனிமே நீதான் இது எல்லாத்துக்கும் அதிபதி. ஒரு வழியா இந்த ஈஸ்டர் எக் ஒரு நல்ல கைக்கு போகுதுங்கிற நிம்மதியோட நான் இந்த கேம்ல இருந்து வெளியேறேன், கூடவே நீதான் அடுத்த தலைவர்னு சொல்ல அழகா அந்த முட்டையை கையில வாங்கி வச்சுக்கிட்டு ஹீரோ மெய்மருந்து பாத்துட்டு இருப்பான். அதே டைம்ல வில்ல நம்ம ஆளுங்க போன வேனை வளைச்சு பிடிச்சு டக்குன்னு கதவை திறந்து சுடலான்னு பாப்பான். ஆனா எல்லாமே முடிவுக்கு வந்தாச்சு. ஹீரோ தான் இப்ப அந்த VR கேமிங்கோட அடுத்த தலைவன். சோ இதுக்கப்புறம் எதையுமே மாத்த முடியாதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிருவான். அதுக்கப்புறமா அங்க வந்த ஹாலிடேவோட ஃப்ரெண்டான பென்னு அதுக்கப்புறமா லீகல் டாக்குமெண்ட்ஸ்ல சைனை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இங்கதான் ஹீரோ கேமுக்காக ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரான். ஒரு மனுஷனுக்கு பொழுதுபோக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அதே டைம்ல
டைம்ல குடும்பங்கிறது அதை விட முக்கியம். வாரத்துல 7 நாளுமே கேமுக்குள்ள மாட்டிருக்க நீங்க இனிமே 2 நாள் மட்டும் உங்களால கேமுக்குள்ள வர முடியாது. இதுதான் ஒரு குடும்பத்துக்கு நான் செய்யக்கூடிய நல்ல விஷயம்னு சொல்லிட்டு ஒரு புது ரூல்ஸையே கொண்டு வரான். பிளேயர்ஸ்க்குமே இது ஒரு நல்ல விஷயம் தோணுது. அதனால அவங்களும் ஹீரோவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கூடவே ஹீரோ தனியா இந்த கேமை ஜெயிக்கல, இவனுக்கு உதவியா இருந்தது இவனோட நல்ல நண்பர்களும் தான். அதனால தனக்கு கிடைச்ச வாழ்க்கைய தான் நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கிறான். கூடவே கடைசியா ஹீரோ ஹீரோயின் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தர மனப்படத்தோட வரங்க. பாய்.